الله لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم واغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அருள் நிறைந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை பற்றியும் அது தொடர்பான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் திருமறை குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் அல்லாஹ்வுடைய பெயர்களாக வந்துள்ளவற்றை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக சில நபி மொழிகளுடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே 2736வது நபி மொழியாகவும் 7392 6410 அதுபோன்று சஹீஹ் முஸ்லிமிலே 5198 5199 ஆகிய நபிமொழி இலக்கங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன் மியத்தன் இல்லா வாஹிதன். அல்லாஹ்விற்கு 100க்கு 1 குறைவாக 99 பெயர்கள் இருக்கிறது. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, யார் அவற்றை மனதில் இருத்துகிறார்களோ. இந்த அஹ்சா என்ற வார்த்தையினுடைய பொருள் அது மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான் என்பதை அறிந்து அந்த பெயருடைய ஆழமான கருத்தை புரிந்து அதை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி நம்முடைய வாழ்வில் எவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களோ இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த அஹ்சா என்கின்ற வார்த்தை. அப்ப அல்லாஹ்விற்கு 100க்கு 1 குறைவாக 99 பெயர்கள் இருக்கிறது. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, யார் அவற்றை மனதில் இருத்துகிறாரோ நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போன்று புகாரில 6410வது நபி மொழியில் வருகிறது, லில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மன் மியத்துன் இல்லா வாஹிதா. அல்லாஹ்விற்கு 100க்கு 1 குறைவாக 99 பெயர்கள் இருக்கிறது. லா யஹ்ஃபதுஹா அஹதுன் இல்லா தஹலல் ஜன்னா, எந்த ஒருவர் அவற்றை மனதில் இருத்தினாலும் மனப்பாடம் செய்தால் என்றால் நாம் முன்னர் சொன்ன விளக்கம் தான். யார் ஒருவர் அவற்றை மனதில் நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். வஹுவ வித்ருன் யுஹிப்புல் வித்ர், அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையை விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி 6410 இடம்பெற்றிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 5198 5199 அந்த இலக்கங்களில் வருகிறது, லில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மா, அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது. மன் ஹஃபிலஹா தஹலல் ஜன்னா, யார் இவற்றை மனதில் நிறுத்துகிறாரோ நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். அப்ப இந்த அறிவிப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனால் இந்த கருத்து அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 மட்டும்தான் என்பது
அது மற்ற அந்த வார்த்தையினுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸை இந்த வார்த்தையை நாம் சரியாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் மட்டும்தான் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அப்ப இந்த ஹதீஸினுடைய வார்த்தை போங்கின் அடிப்படையிலும் பிற ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான நபிமொழியின் அடிப்படையிலும் திருமறை குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையிலும் அல்லாஹ்விற்கு 99க்கும் அதிகமான பெயர்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களுக்கே சொல்லி தராத இன்னும் ஏராளமான பெயர்களுக்கு சொந்தக்காரனாக அவன் என்ன செய்கின்றான் இருக்கின்றான். அதற்கும் நபிமொழிகளில் ஆதாரம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? இமாம் பைஹகி அவர்கள் இந்த ஹதீஸுடைய வார்த்தையை பற்றி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸுடைய வார்த்தை அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்கிறது, யார் அதை மனதில் நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்ற இந்த நபிகள் நாயகம் சொன்ன வாசகம் இதுல எதுல்லு அதல் ஹஸ்ர், ஒரு வரையறையின் மீது அறிவிக்காது. அல்லாஹ் 99 மட்டும்தான் என்ற கருத்தை இந்த வாசகம் என்ன செய்யாது தராது. வலவுகானல் ஹஸ்ரு முராதன், அல்லாஹ்விற்குரிய பெயர்கள் 99 மட்டும்தான் என்பது நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் லகான அத்தல் மஅசூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸீகத்தின் மின் சியகில் ஹஸ்ர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொல்லக்கூடிய அந்த ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு கொடுப்பதற்காக 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. ஏழைகள் வந்தால் கொடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிதான் செய்வோம், விளங்கிடுவோம். ஹஜ் நாளை குர்பானி கொடுப்பதற்காக ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது ஒரு ஆடு சொல்ல வச்சுக்கிறீங்க. அவர்கிட்ட 100 ஆடுகள் இருக்கலாம். ஹஜ் நாளைக்கு குர்பானை கொடுப்பதற்குரிய அந்த எண்ணிக்கையில் உள்ள ஆடுகள் 100. அது மாதிரி ஏராளமான அழகிய பெயர்கள் இருக்கிறது. அந்த அழகிய பெயர்கள் ஒரு 99 ஒருவன் தேர்ந்து அவன் அதை கருத்தை நன்றாக விளங்கி அதை மனதில் இருத்தி அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கிக் கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு சில பெயர்களை நாம் ஆழமாக விளங்கிக் கொண்டாலே நம்ம கிட்ட ஷிர்க் என்ன செய்யாது, ஒருபோதும் வரவே வராது. அல்லாஹ்வுடைய ஒரு சில அல்லாஹ்ங்கிற அந்த இஸ்மு இருக்கு பாருங்க, அல்லாஹ்ங்கிற அந்த இஸ்ம அதனுடைய ஆழமான அர்த்தத்தோடு நம்ம விளங்கி கொண்டாலே நம்ம கிட்ட இணை வைப்பு என்ன செய்யாது, கடுகளவு கூட வராது. அல்லாஹ்வுடைய இன்னும் அதிகமான பெயர்களை விளங்க 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 நம்ம கிட்ட இணை வைப்பு என்ன செய்யாது, கண்டிப்பாக வராது. அது தௌஹீதை நமக்கு சொல்லித்தரும், அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம சொல்லித்தரும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஏராளமான பெயர்கள் அவனுக்கு இருக்குது. இறைவனுடைய பெயர்களிலேயே அந்த பெயருடைய வடிவம் மாறும். ஒரே கருத்தை தரக்கூடிய பல பெயர்கள் இருக்கிறது. அதே போன்று ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம். அல்லாஹ் ஹாலிக் படைப்பாளன், அல் பாரி தோற்றுவிக்கக்கூடியவன். ரெண்டுக்கும் மத்தியில ரெண்டுமே இறைவனுடைய ஒரு பண்பை ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்கள் தான். அது சின்ன வித்தியாசம் செய்யும் இருக்கும். அல் முசவ்விர் உருவம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசத்தோட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இறைவனுடைய பண்பு ஒரு பண்பை பல பெயர்கள் செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அல் கஃபூர் என்பது அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், கஃபூர் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அல் கஃபார், கஃபார் என்பதும் அல்லாஹ்வுடைய பெயர். ரெண்டும் என்னதுதான், ஒரே மீனிங் தான். ஆனால் இரண்டும் இறைவனுக்குரிய 2 வடிவங்கள். இறைவனுடைய பெயர் 2 வடிவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று
மலிக் அல்லாஹ்வுடைய பெயர் தான், மாலிக் அல்லாஹ்வுடைய பெயர் தான், மலீக் அல்லாஹ்வுடைய பெயர் தான். இந்த மூன்றுமே ஒரே மீனிங்கில் உள்ளது தான். சின்ன சின்ன வித்தியாசம், ரொம்ப ஆழமாக போன சிறிய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றுமே என்னதுதான், இறைவனுடைய ஒரே பண்பை பல வடிவங்களில் காட்டக்கூடிய பெயர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாத்தையும் நாம ஒன்றிணைத்து அதில் ஒரு 99 பெயர்களுடைய அந்த பொருளை நாம் நன்றாக மனதில் நிறுத்தி கொண்டாலே அது இறைவன் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பெயர்களுடைய அர்த்தத்தையும் உள்ளடக்கியதாக நமது சொர்க்கத்துக்கு காரணமாக செய்துவிடும், அமைந்துவிடும். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு 99 பெயர்கள் மட்டும் கிடையாது, அதற்கு அதிகமாகவும் இருக்கிறது. அதற்கு முதல் விஷயம் என்ன? இந்த ஹதீஸுடைய வாசகம் 99 மட்டும்தான் என்கின்ற கருத்தை செய்யல தரல. ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னோம்னா, இன்னும் சில சஹீஹான ஹதீஸ்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு 99ஐ விட அதிகமான பெயர்கள் இருக்கிறது. அதிகமான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸாப அஹதுன் கத்து ஹம்முன் வலா ஹஸனுன், ஒருவருக்கு எந்த ஒரு துன்பம் துயரம் அவை ஏற்பட்டாலும் அவர் பின்வரக்கூடிய துஆ ஓதும். நபிகள் நாயகம் சொன்னது மகன் வபுன அமத்தி, உன்னுடைய பெண் அடியாருடைய மகன், நாசியத்தி பியதி, என்னுடைய நெற்றி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது, மாலின் ஃபிய ஹுக்முக், என்னுடைய விஷயத்திலே உன்னுடைய தீர்ப்பு முடிவாகி விட்டது, அதுன் ஃபிய கதாவுக், என்னுடைய விஷயத்திலே உன்னுடைய தீர்ப்பு நீதமானது, அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவ லக. நபியான அந்த துஆவை நபியான சொன்னதாக வரக்கூடிய துஆவுல என்ன அர்த்தம்னா, அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், இறைவா எதுவெல்லாம் உனக்குரிய பெயர்களோ அவை அந்த அனைத்து பெயர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன். அந்த பெயர்களை கொண்டு சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கு நீ பெயர் சூட்டி இருக்கின்றாய், அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய படைப்பினங்களில் யாராவது ஒருவருக்கு நீ சொல்லி கொடுத்திருக்கிறாய். ஏதாவது நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கலாம், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்காது, நபிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்காது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஏதாவது அடியாருக்கு நமக்கு சொல்லப்படாத சில பெயர்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கலாம். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லது உன்னுடைய வேதத்தில் அந்த பெயர்களை நீ இறக்கி வைத்திருக்கின்றாய். அவ் இஸ்தக்ஸர்த பிஹி நீ குர்ஆனில் இறக்கி பெயர்களை பொருட்டாலும் கேட்கிறேன், நீ உன்னுடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன், நீயே உனக்கு சூட்டிக் கொண்ட பெயர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன். அதுபோன்று இல்முல் கைப், அது யாருமே தெரியாது, எந்த அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த அந்த பெயரை பொருட்டாலும் நான் கேட்கிறேன். அன் தஜஅல் குர்ஆன ரபியா கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு நீ வசந்தமாக ஆக்க வேண்டும். ஒ நூர சதிரி, என்னுடைய உள்ளத்தின் ஒளியாக ஆக்க வேண்டும். ஒ ஜிலா ஹுஸ்னி, என்னுடைய கவலையை போக்கக்கூடியதாக அந்த குர்ஆனை ஆக்க வேண்டும். ஒ தஹாப ஹம்மி, என்னுடைய துயரத்தையும் நீ துக்கத்தையும் நீக்கக்கூடியதாக குர்ஆனை நீ ஆக்குவாயாக என்று இந்த துஆவை ஓதினால், இல்லா அஸ்ஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அல்லாஹ் அவனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி விடுவான். வ அபுதலஹு மகானஹு ஃபர்ஹன், அந்த இடத்துல துன்பத்தை போக்கி விட்டு அதற்கு பகரமாக ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் தந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சொன்ன வரக்கூடிய செய்தி. நல்ல கருத்துள்ள செய்தான். என்றாலும் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவர் அபூ சலமா அல் ஜுஹ்னி என்ற அறிவிப்பாளர். இவரை பற்றி எந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் இவர் அதாவது அறியப்பட்டவராக இவர் இல்லை. இவர் யார் என்று அறியப்படாதவர். நபிகள் நாயகம் சொன்னதை ஒரு செய்தி அறிவிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, அவர் அவர் பேர் என்ன, அவர் உண்மையாளரா, அவர் மரணத்தன்மையை சிறந்தவரா, தன்னுடைய ஆசிரியர்கிட்ட செய்தியை அவர் செவியிட்டு இருக்கிறாரா என்றெல்லாம் பல விஷயங்கள் பார்க்கப்படணும். அப்ப பார்க்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவர் யார் என்று தெரிய வேண்டும். சும்மா ஒரு பேர் மட்டும் இருக்குது, ஆனால் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்பகமானவரா, உண்மையாளரா என்ற எந்த தகவலும் இல்லை. அப்ப இதை அடிப்படையாக வைத்து ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த செய்தி பலவீனம் என்று என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க.
இந்த செய்தி பலவீனமா இருந்தாலும் இன்னும் ஒரு சில சஹீஹான ஹதீஸ்கள் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஏராளமான அழகிய பெயர்கள் இருக்கிறது, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதை தாண்டியும் ஏராளமான பெயர்கள் இருக்கிறது, 99 விடவும் அதிகமான பெயர்கள் இருக்கிறது என்பதற்கு சான்றாக இருக்குது. அதற்கு என்ன ஆதாரம்? சஹீஹுல் புகாரில 4712வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது சொர்க்கத்தில் நுழைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் கிட்ட போய் என்ன செய்யணும்? பரிந்துரை செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மக்கள் தான் கோரிக்கை வைப்பாங்க. எல்லா நபிமார்கள்ட்டையும் கோரிக்கை வச்சு முடிச்சு அவங்க மறுத்து கடைசி ஆட்ட வருவாங்க. நீண்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, யா முஹம்மத் அந்த ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியாயி, முகமது அவர்களே நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களின் முத்திரையாக இறுதி நபியாக இருக்கிறீர்கள். வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை மன்னித்து விட்டான், பின்பாவங்களை மன்னித்து விட்டான். இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்ட்ட போய் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் ஷஃபாஅத் பரிந்துரை செய்யுங்கள். அலா தரா இலாமா நஹனு ஃபீஹி, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு சொல்லி மூமின்கள்லாம் ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வாங்க? கோரிக்கை வைப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னாடி வந்து அப்படியே சஜிதால என்ன செய்வாங்க? விழுவாங்க. அவர் சஜிதாவில் விழும்போது என்ன நடக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சும்ம யஃப்தஹுல்லாஹு அலைஹி மின் மஹாமிதிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அவனுடைய புகழ் வார்த்தைகளை வெளிப்படுத்துவான். குர்ஆன்ல அங்க மஹ்ஷர்ல அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தைகள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வந்து புதிய புதிய அல்லாஹ்விற்குரிய தகுதியான பெயர்கள், இந்த குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல சொல்லப்படாத இன்னும் பல பெயர்களை என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். வ ஹுஸ்னி ஸனாயி அலைஹி, அல்லாஹ்வின் மீது உள்ள அழகிய புகழையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். லம் யஃப்தஹு அலா அஹதின் கப்லி, இதற்கு முன்பாக எந்த ஒருவருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தாத புகழ் மாலைகளையும் புகழ்ச்சிகளையும் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். நான் அதை கொண்டு அல்லாஹ்வை புகழ்வேன். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், வஸல் துஅத நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் கூறுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன தெரியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜிதா செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை புகழக்கூடிய புதிய புகழ் வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல அதற்கு முன்னாடி யாருக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தல, அந்த பெயர்களை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த பெயர்களையும் புகழ் மாலைகளையும் சொல்லி நான் அல்லாஹ்வை புகழ்வேன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுக்கு மொத்த பெயரே 99 மட்டும் இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன செஞ்ச முரணாயிரு. அந்த ஹதீஸும் அது வரையறையை கொடுக்கவில்லை. அதுபோன்று அல்லாஹ்விற்கு அதை விட அதிகமான பெயர்கள் இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? காட்டுகிறது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 899வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தன்னுடைய படுக்கையில் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணல. வீடு நல்ல இருட்டா இருக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நான் என் கையை வச்சு ரசூலா அப்படி என்ன செஞ்சேன்? ஃபல் தமஸ்துஹு பி யதி, என்னுடைய கையை வைத்து ரசூலா அப்படி தேடுறாங்க, இருட்டில் என்ன வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ வகாஅத் யதி அலா பத்னி கதமை, ஆயிஷா சொல்றாங்க என்னுடைய அந்த ஒரு கை வந்து ரசூலாவுடைய 2 உள்ளங்கால்களின் மீது பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளங்கால்கள் பட்ட 2 உள்ளங்கால் சேர்ந்து இருக்கணும், அது கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம். அப்பதான் ஒரு கை என்ன செய்யும்? 2 உள்ளங்காலையும் போடும். இதை வச்சுதான் என்ன செய்வாங்க? சஜிதா பண்ணும்போது நம்முடைய 2 கால்களையும் சேர்த்தும் வைக்கலாம், கொஞ்சம் விலக்கியும் வைக்கலாம். அப்ப ஆயிஷாவுடைய ஒரு கை 2 காலையும் பட்டு இருக்குன்னு சொன்னோம்னா அது சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, அது கொஞ்சம் இடைவெளியில இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் தூரமா இருந்தா கூட ஒரு கை என்ன செய்யலாம்? 2 உள்ளங்காலையும் படலாம், சேர்த்து வைத்தால் தப்பில்லை என்ற சட்டம் இதை வச்சுதான் எடுக்கப்படுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய கை வந்து ஒரு கை ரசூலுல்லாஹ்வுடைய 2 உள்ளங்காலையும் பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபில் மஸ்ஜிதி, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவும் பள்ளிவாசலும் பக்கம் பக்கம் தான். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் எழுத்திக்காஃப் இருக்கும்போது தலையை எப்படி சாய்ச்சாலே ஆயிஷா என்ன செய்வாங்க? வீட்டில இருந்து தலைவாரி விடுவாங்க. அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தடவுறாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல என்ன செய்றாங்க? தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சஜிதாவில் இருக்கிறாங்க. அவங்க 2 கால்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? நட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சஜிதாவில் ரசூலுல்லாஹ் ஒரு துவா ஓதுறாங்க. என்ன துவா ஓதுறாங்க? அல்லாஹும்ம அஊது பி ரிலாக்க மின் சஹதி, நாம நேரே சொன்னோம்,
அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு நாம் என்ன பண்பின் பொருட்டால் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடலாம், அல்லாஹ்வின் பொருட்டாலும் பாதுகாப்பு தேடலாம், அல்லாஹ்வுடைய பண்பின் பொருட்டாலும் பாதுகாப்பு தேடலாம். நேற்று சில ஆதாரங்கள் சொன்னோம், அந்த ஆதாரங்கள் இதுவும் உள்ள வரும். ஆயிஷா ரசூலுல்லாஹ் சஜிதா துவா செய்றாங்க, அல்லாஹும்ம அஊது பி ரிலாக மின் சஹதி, இறைவா உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு திருப்தியை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் வெறுப்பை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வபி முஆஃபாதிக மின் உகூபதிக், இறைவா உன்னுடைய மன்னிப்பின் பொருட்டால் உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின்க, இறைவா உன்னை கொண்டு உன்னிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னை நரகத்தில் போடுவதை விட்டும் என்னை தண்டிப்பதை விட்டும் உன்னுடைய கோபம் என் மீது ஏற்படுவதை விட்டும் நான் உன்னை விட்டு நான் செய்கின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த துஆவுடைய தொடர்ச்சியில் வருகிறது, லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக், இறைவா உனக்குரிய புகழ் மாலைகளை என்னால் என்ன செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நான் வரையறுத்து விட முடியாது, உன்னுடைய புகழ் மாலை அனைத்தையும் தெரிவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ, எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து நீ உன்னை புகழ்ந்து கொண்டாயோ அவை அனைத்தையும் கொண்டு உன்னை புகழ்வதற்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே வெளிப்படுத்தாத புகழ் மாலைகள் அவனுக்கு என்ன செய்து இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய புகழ் மாலைகள் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளை உள்ளடக்கியது அல்லாஹ்வுடைய புகழ் மாலைகள். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்பது 99 மட்டும் கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நாம சொன்னோம், அல்லாஹ்க்கு 99 பெயர்கள் இருக்குது. யார் அதை மன் அஹ்சாஹா, யார் அதை இஹ்ஸா பண்றாங்களோ, இஹ்ஸானா என்ன அர்த்தம், மனசுல மனப்பாடம் செய்யறது மட்டும் கிடையாது. இஹ்ஸா என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பெயர் தான் என்பதை ஆதாரபூர்வமாக அறிவது, குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து ஆதாரபூர்வ நபிமொழிகளில் இருந்து ஆதாரபூர்வமாக இது அல்லாஹ்வுடைய பெயர் தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். இரண்டாவதாக அந்த பெயருடைய அர்த்தத்தை ஆழமாக தெரிய வேண்டும், அந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். மூன்றாவதாக அந்த பெயரை நாம் தெரிவதன் மூலமாக நம்மில் நாம் எந்த மாற்றத்தை உணர வேண்டும். இந்த மூன்றையும் தெரிவதுதான் அல்லாஹ்வுடைய பெயரை நாம மனதில் நிலைநிறுத்துவது, இஹ்ஸா செய்வது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஹ்ஸாங்கிற வார்த்தையை சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தில் 20வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவாங்க, சஹாபாக்களும் தொழுவார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுல்ஸைல் லைல், நபியே நீங்கள் இரவில் 3/2 பகுதிக்கு நெருக்கமாக, அவ் நிஸ்ஃபஹு அது இரவில் பாதி, அவ் சுலுஸஹு அது இரவில் 3/1 நின்று தொழுகிறீர்கள் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். வதாயிஃபத்து மினல்லதீன மஅக், இன்னும் உம்மோடு உள்ள ஒரு சாராரும் சஹாபாக்கள் ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்றாங்க, இரவுல நின்று தொழுகிறார்கள். வல்லாஹு யுகத்திரு லைல வன்னஹார், அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் நிர்ணயம் செய்கின்றான். அலிம அல்லன் துஹ்சு, நீங்கள் அதை இஹ்ஸா செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் அந்த இரவு எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இரவு இருக்குது என்பதை உங்களால் கணிப்பதற்கு நீங்கள் ஆற்றல் பெற மாட்டீர்கள். அப்ப இஹ்ஸான் என்ன அர்த்தம், ஆற்றல் சக்தி பெறுறது. அப்ப அலிம அல்லன் தொஹ்சு, அந்த இரவுல சரியாக எவ்வளவு நேரம் நாம் தொழ வேண்டும், எவ்வளவு நேரம் தொழுகிறோம் என்பதை கணிப்பதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். நீங்க இரவு என்ன செய்றீங்க, சில நேரங்களில் 3/2 தொழுகிறீங்க, சில நேரங்களில் 3/1 தொழுகிறீங்க, சில நேரங்களில் 3/2 கம்மியா தொழுகிறீங்க. அப்ப என்ன அர்த்தம், எவ்வளவு நேரம் தொழுகிறோம் என்பதை சரியா உங்களுக்கு என்ன செய்ய முடியல, கணிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. அப்ப இஹ்ஸாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஒன்றை சரியாக கணிக்கக்கூடிய சக்தி, அறியக்கூடிய சக்தி, புரியக்கூடிய சக்தி. அப்ப இந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு என்ன செய்வது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அல்லாஹ்வுடைய பெயர் என்று நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நிறைய பண்புகள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு ஏராளமான பண்புகள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பெயருக்கும் பண்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய பல செயல்கள் வினை சொற்களாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அல்லாஹ் உயிரை கொடுக்கின்றான்,
செய்கிறான் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது. குர்ஆன்ல வந்து இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனின் பிடி கடுமையானது அல்லாஹ் செய்றான் சொல்லி கிடைக்கின்றான். அப்ப அல்லாஹ் வந்து பிடிக்கிறான் அப்படின்னு வருது. அப்ப பிடிக்கக்கூடியவன் நம்ம ஒரு பேர் உண்டாக்கலாம் கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய செயல்களாக வரக்கூடிய அனைத்துமே அந்த சிஃபத் அல்லாஹ் இருக்குது. அவனுடைய தௌதியான அளவுக்கு எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பாகாத வகையில் அல்லாஹ் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொன்னால் அது ஒரு பெயர் சொல் வடிவத்தில் இருக்க வேண்டும். அதில் இறைவனுக்குரிய பரிசுத்தமான ஒரு சிஃபத்தும் அதில் உள்ளடங்கி இருக்கும். இப்ப யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிகிறான் அப்படின்னு வருது. இது வந்து வினைச்சொல். அப்ப அருள் புரியக்கூடிய தன்மை அல்லாஹ்க்கு இருக்கு, நம்ம விளங்கிக்கிறோம். இந்த வினைச்சொல்லை வைத்து நாம ஒரு பெயரை எடுக்கலாம எடுக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்க்கு ரஹ்மான், அல்லாஹ்வே என்ன செய்து விட்டான், அந்த பெயரை சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயருக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல எல்லாத்திலும் சிஃபத் இருக்குது, அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய எல்லா பண்பும் எதுவாக ஆகிவிடாது, பெயராக ஆகிவிடாது. அப்ப எதுவெல்லாம் குர்ஆன் சுன்னாவில வினை சொற்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய செயல்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவை எல்லாமே அல்லாஹ்வுடைய பண்புகள். ஆனா அல்லாஹ்வுடைய பெயர் என்பது அது பெயர் சொல் வடிவத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயர் உதாரணம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்பது அளவிலா அருளாளன். அப்ப அர் ரஹ்மான் என்ற ஒரு பெயருக்கு உரியவன் வந்து இறைவனுக்கென்று ஒரு உள்ளமை இருக்கிறது, ஒரு தாத்து இருக்குது. அல்லாஹ் ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது. இறைவன் என்று ஒருவன் இருந்தால்தான் அவன் என்ன செய்ய, அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன் என்று ஒருவனை பெயராக ஒருவனுக்கு சூட்ட வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவர் இருக்கணும்ல, ரஹ்மான் ஒருவர் இருக்கணும்ல. இன்னைக்கு பரையலவிகள்லாம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் உருவம் கிடையாது, அல்லாஹ் ஒண்ணும் இல்லாதவன். ஒண்ணும் இல்லாதவனுக்கு எப்படி ஒரு பெயரை போய் சூட்ட முடியும்? ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஒண்ணும், அதாவது நம்ம சில விஷயங்கள் இருக்குது. காற்று இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. காற்றை கண்ணால பார்க்க முடியாத தவிர காற்றுக்கு என்ன இருக்கு, ஒரு பண்பு இருக்கு. இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன், வாயுக்கள் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுடைய பண்பை வச்சு ஒரு பேரை நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். ஒளியை வந்து நம்ம அதற்கு ஒரு தோற்றம் கிடையாது தவிர ஒளிக்கென்று ஒரு பண்பு என்ன செய்யுது, இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு தோற்றம் இருப்பதாக குர்ஆன் சுன்னாவில் நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அவ்வளவு ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துது. அப்ப அர் ரஹ்மான் என்கின்ற அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயருமே இறைவன் என்று இறைவனுக்கு ஒரு உள்ளமை இருக்கிறது. அது எந்த படைப்பினங்களுக்கும் ஒப்பாகாதது. இறைவனுக்கென்று ஒரு உள்ளமை இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் நமக்கு காட்டுது. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களையுமே அல்லாஹ்வுக்குரிய ஒரு பண்பு என்ன செய்யப்பட்டிருக்கும், அதுல உள்ளடங்கி இருக்கும். அர் ரஹ்மான்னா அளவிலா அருளாளன். அப்ப அருள் செய்யக்கூடிய பண்பு அல்லாஹ்க்கு என்ன செய்து இருக்குது. அஸ்ஸமீஉ, பார்ப்பவன், அல்லாஹ்வுடைய பெயர். அப்ப அல்லாஹ்விற்கு பார்க்கக்கூடிய பண்பு என்ன செய்து இருக்குது. அஸ்ஸமீஉனா கேட்பவன். அப்ப அல்லாஹ்க்கு கேட்கக்கூடிய பண்பு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெயர் சொல்லாக இருக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும், ஒரு பண்பை, ஒரு சிஃபத்தை உள்ளடக்கி இருக்க வேண்டும். வினை சொல்லாக மட்டும் வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய செயலாக மட்டும் வரும் என்று சொன்னால் நாம் எப்படி நம்பணும், இது அல்லாஹ்வுடைய செயல். இப்ப கலிபல்லாஹு அலைஹிம் வருது, அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான். உடனே அல்லாஹ் காலிப், கோபப்படக்கூடிய நம்ம பேர் எடுத்துடக்கூடாது. லஅனல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வை சபித்து விட்டான் வருது. உடனே அல்லாஹ் லாயின், அல்லாஹ் சபிக்கக்கூடிய நம்ம பேரை உண்டாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரை வந்து அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தரணும். கரிஹல்லாஹு, அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை வெறுத்தான் வருது. அப்ப அல்லாஹ் காரி, அல்லாஹ் வெறுக்கக்கூடியவன் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை நாம் எடுக்கணும்னா அது வந்து குர்ஆனிலோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலோ அது என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், பெயராக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா சில பெயர்கள் வந்து சிஃபத், தன்மையை உள்ளடக்காத சில வார்த்தைகள் வரும். அல்லாஹ்வை பற்றிய செய்தியாக அது சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக சஹீஹுல் புகாரில 4826 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. யூதீனி இப்னு ஆதம், மனிதன் என்னை திட்டுகிறான், ஆதமுடைய மகன், அதாவது மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான். யசுபுத்தஹிர், அவன் காலத்தை திட்டுகிறான். அனத்தஹிர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். பி எதில் அம்ரு, என்னுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. ஓ கல்லிபு லைல வன்னஹார், நான் தான் இரவையும் பகலையும் புரட்டி கொண்டிருக்கிறேன். இப்ப அல்லாஹ் வந்து அனத்தஹிர், நான் தான் காலம் சொன்னதுனால அல்லாஹ்வுடைய பெயர் வந்து காலம் நாம் அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயராக இருக்க வேண்டும் என்றால் அதுல ஒரு பரிபூர்ணமான பண்பு இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வை பற்றிய செய்தி. என்ன செய்தி, அல்லாஹ் ரப்பல் நான் தான் காலம் ஏன் சொல்றான்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்த வார்த்தையை விளக்குது. அனவு கல்லிபு லைல வன்னஹார், நான் தான் இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். காலத்தை கொண்டு வர்றவன் நான். அப்ப நீ காலத்தை திட்டுறன்னு சொன்னோம்னா அது வந்து அல்லாஹ்வை திட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப தஹிர் என்ற வார்த்தை வந்து
காலம் நேரம் என்பதை குறிப்பதற்கு அரபியில் சொல்லப்பட்ட வார்த்தை. மலையை குறிக்கிறது மலை அப்படிங்கிற வார்த்தை மலையை குறிக்கும். அது அடையாள பெயர், அதில் எந்த பண்பும் கிடையாது. சட்டை என்பது சட்டையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், அடையாள பெயர். இதில் எந்த பண்பும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் என்பது அது ஒரு பண்பை உள்ளடக்கியிருக்கும். அப்ப இது அல்லாஹ்வை பற்றிய செய்தி. அல்லாஹ் அனத்தஹ்னு சொல்றானா, அல்லாஹ் தான் காலை இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வருகின்றான் என்று இறைவனுடைய வல்லமையை குறிக்கக்கூடிய வார்த்தை தானே தவிர தஹர் என்பது அல்லாஹ்வுடைய பேர் என்ன செய்யாது, கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி நம்ம பயண துவா ஓதுவோம். பயண துவா நீண்ட துவா. அதுல எப்படி ஓதுவோம்? சஹீஹ் முஸ்லிம்ல 2612வது செய்தியா இருக்குது. நாம அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபர், இறைவா நீ தான் பயணத்திலே என்னுடைய தோழன். அப்ப அல்லாஹ் தோழன் சொன்னதுனால அல்லாஹ்வுடைய பேர் சாஹிப் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இது அல்லாஹ்வை பற்றிய செய்தி. நீ என்ன பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், சாஹிப்னா உடன் இருக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை காக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதேபோல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தாருக்கு நீ தான் பிரதிநிதி அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ் ஹலீஃபா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது அல்லாஹ்வை பற்றிய ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனை நம்ம என்ன செய்கின்றோம், யா அல்லாஹ் நான் போயிட்டேன், என் குடும்பத்துக்கு நீ தான் பாதுகாக்கணும், நான் பயணத்தில் போகும்போது தனிமையில் இருக்கிறேன், எனக்கு எந்த துணையும் இல்லை, நீ உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தர வேண்டும் என்று இறைவனுடைய செய்தி தானே தவிர இது என்ன கிடையாது. அல்லாஹ் சாஹிப் சஃபன் எனவே அல்லாஹ்க்கு பேரு பயணத்தோழன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூல் சொல்லாத பெயர்களை நாம சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நாம கூட அதிகமாக பயன்படுத்திடுவோம், நம்ம தவிர்த்துக்கணும். சிலருக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் பெரிய இன்ஜினியர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்க்கு இன்ஜினியர் அல்லாஹ் பேர் சொல்லியிருக்கிறானா? குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அல்லாஹ் காலிக், அல்லாஹ் படைப்பாளன் அப்படி சொல்லலாம். அல்லாஹ் ஃபாத்திர், அல்லாஹ் முன்மாதிரி என்று படைப்பவன் அப்படி சொல்லலாம். அல்லாஹ் பதி, அல்லாஹ் முன்மாதிரி என்று புதுமையாக படைப்பவன் அப்படி சொல்லலாம். நாமளா ஒரு பேரை உண்டாக்கி அல்லாஹ் பெரிய இன்ஜினியர் அப்படிம்பாங்க. இது இந்த மாதிரி நம்ம சொல்றது இது வழிகேடு. அல்லாஹ்க்கு இறைவன் என்ன பெயரை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த பெயரையும் சொல்லக்கூடாது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ் தந்தைம்பாங்க, வானுக்கும் தந்தை எவனோ மண்ணுக்கும் மூலம் எவனோ அப்படிம்பாங்க. அப்போ அல்லாஹ் தந்தை. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தந்தைங்கிற பெயர்ல சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன பெயர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கும், அல்லாஹ்வுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பெயர் நம்ம சொல்லி தந்தாங்களோ அந்த பெயரை கொண்டு தான் நம்ம அல்லாஹ் சொல்லணுமே தவிர நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு ஒரு பெயரை உண்டாக்கிடக்கூடாது, நாம ஒரு பெயரை சூட்டி விடக்கூடாது. அப்ப இது நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் 2வது அத்தியாயம் 255வது வசனத்துல சொல்றான், வலா யுஹைதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் தொடர்பான ஞானத்தில் அவன் நாடியதை தவிர கடுகளவு கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதுங்கிறான். அல்லாஹ் பத்தி நாம ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் எதை சொல்லி தந்தானோ எதை வெளிப்படுத்தினானோ அதை தவிர வேறு எதையும் அவர்களால் சூழ்ந்தறிய முடியாது. அப்ப அப்படி அல்லாஹ் சொன்ன பிறகு நாம போய் அல்லாஹ் இன்ஜினியர், அல்லாஹ் எப்படி ஒரு பேரை வைக்கலாம், இன்ஜினியர் எப்படி பேர் வைக்கலாம், அல்லாஹ் தந்தைன்னு எப்படி அல்லாஹ்க்கு பேர் வைக்கலாம், அது வேற ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தி இது அல்லாஹ் நாம் எப்படி நாம ஒரு பேரை உண்டாக்கி அல்லாஹ் எப்படி கூப்பிடலாம், அப்படி செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹ்வை பற்றி அவன் என்ன சொல்லி தந்தானோ அதை கொண்டுதான் அவனை அறிய முடியும். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் 17வது அத்தியாயம் 36வது வசனத்துல, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸூலா, நபியே உமக்கு எதில் தெளிவான ஞானம் இல்லையோ, குர்ஆன்ல ஹதீஸ் இல்முங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இல்முங்கிற வார்த்தை அல்லாஹ்ட்ட வரக்கூடிய இறை செய்தியை தான் ஏராளமான இடங்கள்ல குறிக்கும். இல்முங்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இல்முனா கல்வி. இந்த இல்முங்கிற வார்த்தை குர்ஆன் ஹதீஸ்ல அதிகமா எந்த அர்த்தத்துல வந்திருக்கு, அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய இறை செய்தி. நபியே உனக்கு இல்மு வந்த பிறகு, அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்த பிறகு, வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உமக்கு எது தெளிவான ஞானம் இல்லையோ அதில் உறுதியாக இருக்காது. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல எதுல தெளிவான ஆதாரம் இல்லையோ அதை தவிர வேறு எதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுதான் அல்லாஹ்க்குரிய சொல்லக்கூடாது. இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸூலா, நிச்சயமாக செவியும் பார்வை புலனும் உள்ளமும் அவை செய்தவை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
சூரத்து அஹ்ராஃப் 7வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் தடை செய்த விஷயங்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டே வரலாம். குல் நபியே சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பில் ஃபவாஹிஷ், என்னுடைய இறைவன் மானக்கேடான விஷயங்கள், மா தஹர மின்ஹா வ மா பத்தன், அது வெளிப்படையானவற்றையும் அந்தரங்கமானவற்றையும், வல் இஸ்ம பாவம் செய்வதையும், வல் பக்ய பி கைரில் ஹக் நியாயமின்றி வரம்பு மீறுவதையும், வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா, அல்லாஹ் எதற்கு சான்றை இறக்க வைக்கவில்லையோ அவற்றை அல்லாஹ்வுக்கு இணையாக்குவதையும் அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். கடைசியா அல்லாஹ் சொல்கின்றான், வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்க அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ்வின் மீது சொல்வதையும் அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். நமக்கு எதுல இல்மு இல்லையோ, குர்ஆன்ல எது இல்லையோ, சுன்னாவுல எது சொல்லப்படவில்லையோ அதை நம்ம அல்லாஹ் மேல என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆயத்துல் குர்சியை 100 தடவை ஓதுனா அல்லாஹ் கனவுல பார்க்கலாம் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, உனக்கு எங்க இருந்து செய்தி வந்துச்சு? சிலாருக்கு சொல்லுவாங்க, சூரத்துல் ஜின்ன ஓதுனா ஜின்ன அடக்கலாம். அப்போ அந்நாசன் ஒரு அத்தியாயம் இருக்கு, அதை ஓதுனா மனுஷங்களை அடைக்கலாமா? அந்நிசான் ஒரு அத்தியாயம் இருக்குது, அதை ஓதுனா பெண்களை அடைக்கலாமா? அது ஃபீல்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி மார்க்க விஷயத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நமக்கு எதுல இறை செய்தி ஆதாரம் இல்லையோ எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை குர்ஆன் நமக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுது. அப்ப இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களை பத்தி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அது குர்ஆன்ல முதல்ல அல்லாஹ்வுடைய ஒரு இஸ்முக்கு குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் ஆதாரமா இருக்கும். ஹதீஸ்ல பல ஹதீஸ்கள் அந்த இஸ்மு வந்திருக்கும். இப்ப நாம சொல்ல போறது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் தான், எல்லாத்தையும் சொல்லணும்னு வச்சுக்கிடுங்க, அது ரொம்ப நீண்டு கொண்டே போய்கிட்டே இருக்கும். அப்ப நான் ஒரு ஆதாரம் சொன்னவன அது மட்டும் தான் ஆதாரம் நீங்க வழங்கிடக்கூடாது. அந்த இஸ்முக்கு ஏராளம், சில இஸ்முகளுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கும், சில இஸ்முகளுக்கு ஏராளமான ஆதாரம் குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். சில அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு ஹதீஸ்ல மட்டும்தான் என்ன செய்யும், ஆதாரம் இருக்கும். ஆனால் அது சரியான ஆதாரம் என்ற அடிப்படையில் உள்ள பெயர்களை நாம் ஒரு பட்டியலை சொல்லி காட்டுறோம். அல்லாஹ்வுடைய பெயர் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யும் போதும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்பது 99க்கும் அதிகமான பெயர் அல்லாஹ்க்கு இருக்குது என்பது என்ன செய்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒரு பெயர் அல்லாஹ், இதுக்கு நம்ம சான்று சொல்ல வேண்டியதில்லை, ஏராளமான சான்றுகள் குர்ஆன்ல என்ன செய்து இருக்குது. அல்லாஹ் என்ற வார்த்தை ஆயிரக்கணக்கான தடவைகள் குர்ஆன் சுன்னாவில் என்ன செய்ய இடம் பெற்றிருக்கு. இரண்டாவது அர் ரஹ்மான், அளவிலா அருளாளன், அர் ரஹீம், நிகரிலா அன்புடையோன், அல் மலிக், அரசன், அல் குத்தூஸ், தூய்மையானவன், அஸ்ஸலாம், அமைதி அளிப்பவன், அல் மூமின், அடைக்கலம் அளிப்பவன், அல் முஹைமின், கண்காணிப்பவன், அல் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், கண்ணியத்திற்குரியவன், அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன், அல் முத்தகப்பீர், பெருமைக்குரியவன், அல் ஹாலிக், படைப்பாளன், அல் பாரி, தோற்றுவிப்பவன், அல் முஸவ்விர், உருவம் கொடுப்பவன். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இப்ப முதல்ல சொன்னோம் பாருங்க, அதாவது அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக், அல் மலிக், அரசன், இது எல்லாமே அல் சூராவே ஆதாரம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக் யௌமித் அல்லாஹ்வுடைய பேர் வந்தது. அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் மூமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பீர், அல் பாரி, அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், இது எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம்? 59வது அத்தியாயத்துல 22ல இருந்து 24 வசனங்களை படிச்சா போதும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஆலிமுல் கைப், அவன் மறைவானவற்றை அறியக்கூடியவன், ஷஹாதா வெளிப்படையானவற்றை அறியக்கூடியவன், ஹுவர் ரஹ்மான், அவன் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அவன் அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் மூமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பீர், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், இது எல்லாமே என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் இந்த 59, 22, 23, 24 என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதெல்லாம் முடிச்சுட்டு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது அல்லாஹ் என்ன செய்யணும் கூறுகின்றார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் அல் அவ்வல், ஆரம்பமானவன், அல் ஆஹிர், இறுதியானவன், அல் லாஹிர், வெளிப்படையானவன், அல் பாத்தின், மறைவானவன். இதுக்கு நாளுக்கு என்ன ஆதாரம்? 57வது அத்தியாயத்தில் 3வது வசனம், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஆஹிரு வல் பாத்தின், அவன்தான் ஆரம்பமானவன், அவன்தான் இறுதியானவன், அவன்தான் வெளிப்படையானவன், அவன்தான் அந்தரங்கமானவன். அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுமே எண்டு கிடையாது. அல்லாஹ் அவ்வல்னா, அல்லாஹ் ஆரம்பம்னா, ஆரம்பத்துக்கு ஒரு எண்டு வச்சிடக்கூடாது. ஆரம்பம் முடிவற்ற ஆரம்பம். அல்லாஹ்க்கு எது, அல்லாஹ்க்கு என்ன ஆரம்பம்? அப்போ அல்லாஹ் அவ்வல், முதலாம் அவன் சொன்னோம்னா படைப்பிடங்களோட ஒப்பிடும் போது இந்த படைப்பிடங்களுக்கு அல்லாஹ் முந்தியவன். எங்க இருந்து முந்தியவன்? அதெல்லாம் அல்லாஹ்க்கு ஒரு எண்டு வைக்க முடியுமா? இங்க இருந்து அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுறான். அப்ப அப்படி சொல்லிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் அவ்வல், அல் ஆஹிர், அப்ப அல்லாஹ் வல் ஆஹிர் வல் பாத்தின், அல்லாஹ் வெளிப்படையானவன், மறைவானவன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தாலும் இடத்தாலும் எல்லாவற்றையும் சூழ்ந்தறிந்தவன் என்பதை இந்த இஸ்முக்கள் காட்டுது. நம்ம விரிவா இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் பின்னாடி பார்ப்போம். அடுத்து அல்லாஹ்வுடைய பேர் சமீ, செவியுறுபவன், அல் பசீர், பார்ப்பவன். இதற்கு என்ன ஆதாரம்? ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. 42வது அத்தியாயத்தில் 11வது வசனம், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர்,
அவனை போன்று எதுவுமே இல்லை அந்த அல்லாஹ் சொல்லிட்டு அஸ்ஸமி அவன் செவியுறுபவன், அல் பசீர் பார்ப்பவன். அப்ப அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பெயர்லையும் அல்லாஹ்க்கு நம்ம இணையை கொண்டு வந்துடக்கூடாது. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வார்த்தை தான் ஒண்ணு, ஆனா அல்லாஹ்வுடைய பண்புக்கு கடுகளவும் என்ன செஞ்சிட முடியாது, நகராகி விட முடியாது. அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன் பார்ப்பவன். அது போன்று மௌலா அல்லாஹ் பாதுகாவலன், நசீர் அல்லாஹ்வுடைய பெயர் உதவியாளன். இதுக்கு என்ன ஆதாரம்? 8வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், அவன் தான் சிறந்த பாதுகாவலன், அவன் சிறந்த உதவியாளன். அது அல்லாஹ்வுடைய பெயர் அஃபு மன்னிப்பவன், பாவங்களை அழிப்பவன். அது கதீர் ஆற்றல் மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 4வது அத்தியாயம் 149வது வசனத்துல அல்லாஹ் சொல்லினா ஃபைனல்லாஹ கான அஃபுவன் கதீரா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் லத்தீஃப் நுட்பமானவன், அல் ஹபீர் நன்கறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 6:103 அல்லாஹ் சொல்றான், வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய பெயர் அல் கபீர் மிக பெரியவன், அல் முத்தஆல் மிக உயர்ந்தவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 13:9 அல்லாஹ் சொல்றான், ஆலிமுல் கைபி வ ஷஹாதா அல் கபீர் முத்தஆல், அல்லாஹ் மிக பெரியவன் உயர்ந்தவன் என்று 13:9 அல்லாஹ் சொல்லிக்கிறான். அல்லாஹ் வாஹித், அல்லாஹ் ஒருவன், அது கஹார் அடக்கி ஆள்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? பல வசனங்கள் ஆதாரம் இருக்குது. 12:39 அல்லாஹு அல் வாஹிதுல் கஹார், அல்லாஹ் ஒருவன், அவன் அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் அல் ஹக், அல்லாஹ்வுடைய பெயரில் ஒன்று அல் ஹக் உண்மையாளன், அல் முபீன் தெளிவாக விளக்குபவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 24வது அத்தியாயம் 25வது வசனத்துல அன்னல்லாஹு ஹுவல் ஹக்குல் முபீன், அல்லாஹ் அல் ஹக் உண்மையாளன், அல் முபீன் தெளிவாக விளக்குபவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து அல்லாஹ்வுடைய பேர் அல் கவியு வலிமையானவன். இதுக்கு என்ன ஆதாரம்? பல வசனங்கள் இருக்குது. 11:66 அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அசீஸ், அவனுடைய இறைவன் அவன் வலிமையானவன், யாவற்றையும் மிகைத்தவன். அசீஸுக்கு நம்ம மேல ஒரு ஆதாரம் சொல்லிட்டோம். அப்ப இந்த வசனத்துல கவியுங்கிற வார்த்தை வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் மத்தீன் உறுதி மிக்கவன். அதுக்கு என்ன ஆதாரம்? 51வது அத்தியாயம் 58வது வசனத்துல இன்னல்லாஹு ரஸாக், அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவன், ذுல் குவ்வத்தில் மத்தீன், அல்லாஹ் வலிமையுடையவன் உறுதி மிக்கவன் என்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுது. அடுத்து அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஹய்யு என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அல் கையும் எப்போதும் நிலைத்திருப்பவன், நிர்வாகம் செய்பவன், அல் அலியு உயர்ந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலிலும் அவனுடைய பண்புகளிலும் அவன் இருக்கும் இடத்திலும் அல்லாஹ் உயர்ந்த, எல்லா படைப்பினங்களை விட அல்லாஹ் உயர்ந்தவன். அவ் அதீம் மகத்தானவன் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ் அதீம் மகத்தானவன். இதுக்கு என்ன ஆதாரம்? ஆயத்துல் குர்சி 2வது அத்தியாயம் 255வது வசனத்துல இந்த 4 பெயர்களும் வந்திருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் அல் ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சி முடியும் போது வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேர் ஷக்கூர் நன்றி பாராட்டுபவன், அல் ஹலீம் சைப்புத்தன்மை மிக்கவன். இதுக்கு ஆதாரம் 64:17 வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன் சைப்புத்தன்மை மிக்கவன். அல்லாஹ்வுடைய பேர் அல் வாசி விசாலமானவன், அல் அலீம் நன்கறிந்தவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 2:115 இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன். அத்தவ்வாப் அல்லாஹ்வுடைய பெயர் அத்தவ்வாப் மன்னிப்பு மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 2:37 இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பு மிக்கவன் கருணையாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி ஹக்கீம், அல்லாஹ் நுண்ணறிவாளன். இதுக்கு என்ன ஆதாரம்? 2:209 வருது, அன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஹக்கீம் நுண்ணறிவாளன் என்று வருகிறது. அல் கனியு, அல்லாஹ் தேவைகளற்றவன், எந்த தேவையுமே அல்லாஹ் கிடையாது, தேவைகளற்றவன். அல் கரீம், அல்லாஹ் கண்ணியமிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 27:40வது வசனத்துல வருது, ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், என்னுடைய இறைவன் தேவைகளற்றவன், அவன் கண்ணியத்திற்குரிய என்று வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் அல் அஹத் ஒருவன், அஸ்ஸமது தேவைகளற்றவன். இதுக்கு என்ன ஆதாரம்? நமக்கு தெரிஞ்சதுதான் 112வது சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத், அல்லாஹ் அவன் ஒருவன் என்று கூறுவீராக, அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ்வுடைய பெயர் அல் கரீப் அருகில் இருப்பவன், அல் முஜீப் பதிலளிப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 11:61வது வசனத்தில் வருகிறது, இன்ன ரப்பி கரீபு முஜீப், என்னுடைய இறைவன் அருகில் இருப்பவன், என்னுடைய இறைவன் பதிலளிக்கக்கூடியவன், பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய பெயர் அல் கஃபூர் மன்னிப்பு மிக்கவன், மிக்க மன்னிப்பவன். அல் வதூத் பேரன்பு கொண்டவன், பேர் அதாவது மிக்க அன்பு மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 85வது அத்தியாயத்தில் 14வது வசனம், வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மிக்க மன்னிப்பவன் பேரன்பு மிக்கவன். இந்த வசனம் மட்டும் தான் ஆதாரம் வழங்கிடக்கூடாது, அதை முதலே சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் சொல்றோம். இது அல்லாஹ் நிறைய ஆதாரங்கள் எங்க இருக்கலாம்?
குர்ஆன்ல இருக்கலாம், ஹதீஸ்ல என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பெயர் அது வலியு பாதுகாவலன், அல் ஹமீது புகழுக்குரியவன். இதுக்கு ஆதாரம் 42:28 வசனம், வஹுவல் வலியுல் ஹமீத், அல்லாஹ் வந்து பாதுகாவலன் புகழுக்குரியவன். அது அல் ஹஃபீல், அல்லாஹ் வந்து கண்காணிப்பவன். அல்லாஹ்வுடைய பெயர் ஒன்று அல் ஹஃபீல் கண்காணிப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 11வது அத்தியாயம் 57 வசனம், இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீல், என்னுடைய இறைவன் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவன். அல் மஜீத், அல்லாஹ் வந்து மகிமை மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயம் 73வது வசனத்துல, இன்னஹு ஹமீதும் மஜீத், அல்லாஹ் புகழுக்குரியவன், மஜீத் மகிமை மிக்கவன். நம்ம ஸலவாத் ஓதும்போது கூட இன்னக ஹமீதும் மஜீத்னு ஓதுறோம். இறைவா நீ புகழுக்குரியவன், மகிமை மிக்கவன். அதான் அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஃபத்தாஹ், மிகச்சிறந்த நீதிபதி. இதுக்கு என்ன ஆதாரம்? 34:26 வசனம், வஹுவல் ஃபத்தாஹ், அல்லாஹ் வந்து ஃபத்தாஹ் மிகச்சிறந்த நீதிபதி, வெற்றி அளிக்கக்கூடியவன். அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன். சில இஸ்முக்களுக்கு 2-3 அர்த்தங்கள் கூட என்ன செய்யலாம், வரலாம். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது அல்லாஹ்வுடைய பெயர் அஷ் ஷஹீத், சாட்சியாளன். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கண்காணிப்பவன். இதுக்கு என்ன, இதுக்கு ஆதாரம் என்ன? 4:79 அல்லாஹ் சொல்றான், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாளனாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன், கண்காணிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அதனால அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் மலிக் அரசன், அல் முக்ததிர் ஆற்றல் மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 54-55 அல்லாஹ் சொல்றான். 54வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மலிக்கும் முக்ததிர், இறைவன் வந்து அவன் அரசன், அவன் ஆற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அல் காஹிர், அடக்கி ஆள்பவன். இதுக்கு 6:18 அல்லாஹ் சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, தன்னுடைய அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்ம அல்லாஹ்வுடைய பேர் அஷ் ஷாக்கிர், ஷக்கூர், அதுவும் அல்லாஹ்வுடைய பேர் தான், நன்றி பாராட்டுபவன். அஷ் ஷாக்கிர், இதுவும் அல்லாஹ்வுடைய பேர் தான், நன்றி பாராட்டுபவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 2:158 அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன், யாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய பேர் காதிர், ஆற்றல் உள்ளவன். இதற்கு என்ன ஆதாரம்? 6:65 குல் ஹுவல் காதிர், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் வந்து காதிர், ஆற்றல் மிக்கவன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் வந்து ஹல்லாக், மாபெரும் படைப்பான். ஹாலிக் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் தான், ஹல்லாக் என்பதும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். 15:86 அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக், நபியே உம்முடைய இறைவன், ஹுவல் ஹல்லாக்குல் அலீம், அவன்தான் மாபெரும் படைப்பாளன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது மாதிரி அல் மாலிக், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று மாலிக் அரசன். இதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் ஃபாத்தியாவில் வருது, மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அது மாதிரி அல் ரஸாக், நம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ரஸாக், உணவளிப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? நிறைய இடங்கள்ல வருது. அதுல ஒரு இடம் 51:58 இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் உணவளிப்பவன் என்று வருகிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் வக்கீல், பாதுகாவலன். இதுக்கு என்ன ஆதாரம்? 3:173 அல்லாஹ் சொல்கின்றான், வகாலு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனே சிறந்த பாதுகாவலன். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று பாதுகாவலன். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ரகீப், கண்காணிப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 5:117 வருது, அந்த ரகீப அலைஹிம், இறைவா நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் ஹசீப், கணக்கெடுப்பவன். இதற்கு என்ன ஆதாரம்? 4:86 வருது, இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் ஹாதி, நேர்வழி காட்டக்கூடியவன். இதற்கு என்ன ஆதாரம்? 22:54 வருது, வ இன்னல்லாஹ லஹாதீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நேர்வழி காட்டக்கூடியவன் என்று என்ன செய்கிறது? 22:54 வருது. அல்லாஹ்வுடைய பெயர் அது முகீத், ஆற்றல் உடையவன். இதற்கு என்ன ஆதாரம்? 4:85 வருது, வ கானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் பெருமையும் மிக்கவன். இது சூரத்துர் ரஹ்மான் 55:27 வருது, வ யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிந்துவிடும், கண்ணியமும் பெருமையும் மிக்கவும் இறைவனின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். சில அறிஞர்கள் இந்த துல் ஜலால் வல் இக்ராம் இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்னா அது ஒற்றை வார்த்தையில் இருக்க வேண்டும், அது ஒரு பண்பை குறிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து நாம சரியா ஏற்றுக்கொள்ள. ஏன்னு சொன்னோம்னா, என்னுடைய பார்வை இந்த கருத்து சரியில்லை. ஏன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் வந்து யாதல் ஜலாலி வல் இக்ராம்னு அல்லாஹ்வை அழைத்திருக்கிறார். நம்ம தொழுது முடிச்சோம் ஓதுறோமா இல்லைங்களா? அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ
மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம். அல்லாஹ் எப்படி அழைக்கிறாங்க? யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம், கண்ணியமும் பெருமையும் மிக்க. அப்ப நபிகள் நாயகமே அதே ஒரு பெயராக சொன்ன பிறகு நாம் அதில் மாற்று கருத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அது அக்ரம், மிக்க கண்ணியம் மிக்கவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 96வது அத்தியாயம் 3வது வசனம், இக்ர வ ரப்புக்கல் அக்ரம், நபியே ஓதுவீராக, உமது இறைவன் மிக்க கண்ணியம் மிக்கவன். அதனால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அல் பர், உதவி செய்பவன். அதுக்கு என்ன ஆதாரம்? 52:28 அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல் பர்ரு, உதவி செய்பவன், நன்மை அளிப்பவன், அர் ரஹீம், நிகழில்லா அன்பாளன். அது மாதிரி அல் கஃபார், மன்னிப்பு மிக்கவன். இதற்கு என்ன ஆதாரம்? 38:66 வருகிறது, அல் அசீசுல் கஃபார், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், அல் கஃபார், மன்னிப்பு மிக்கவன். அர் ரவுஃப், கருணையாளன். 24:20 வருது, அன்னல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம், அல்லாஹ் மிக்க கருணையாளன், அதே மாதிரி அவன் நிகரில்லா அன்பாளன் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் அல் வஹாப், கொடை வள்ளல். இதற்கு என்ன ஆதாரம்? 3வது அத்தியாயம் 8வது வசனத்தில் வருகிறது, இன்னக அன்தல் வஹாப், இறைவா நீதான் மாபெரும் கொடையாளன். அர் ரப், அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அர் ரப், படைத்து பரிபாலிப்பவன். அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா செயல்களுமே அவன் ரப்பு என்பதற்கு ஆதாரம். ஏன்னா ரப்புன்னு சொன்னோம்னா படைத்தல், பரிபாலிக்குதல், விதியை நிர்ணயிக்குதல், அவன் நாம் படைத்ததிலிருந்து அழியிற வரைக்கும் எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும் ஒரு படைப்பிடம் விஷயமாக செய்வது, எல்லாத்தையும் உள்ளடக்கிய தன்மைக்கு பேர் தான் என்ன பேரு? ரப்பு. அப்ப ரப்பு படைத்து பரிபாலிப்பவன். அதுக்கு என்ன ஆதாரம்? நிறைய ஆதாரம் இருக்குது. 36:58 சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாகிய நிகரில்லா அன்பாளனாகிய அல்லாஹ்விடமிருந்து சலாம் என்ற வார்த்தை செய்யப்படும், சொல்லப்படும் என்று சொர்க்கவாசிகள் கூறப்படும் என்று வருகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல் ஆயிலா, உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 87 அத்தியாயம் 1வது வசனம், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயிலா, நபியே மிக உயர்ந்தவனாகிய உமது இறைவனுடைய பெயரை துதிப்பீராக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் அல் இலாஹ். இலாஹ்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன். குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வந்திருக்குது. உதாரணத்துக்கு 263, வ இலாஹுக்கும், உங்களுடைய வணக்கத்திற்குரியவன் இலாஹுன் வாஹிதுன், ஒரே ஒரு இலாஹ் தான். யூனுஸ் நபி இருக்காங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயித்துல இருக்கும்போது அல்லாஹ் எந்த பெயரை கொண்டு அழைச்சாங்க? இலாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு. லா இலாஹ் இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, நீ தான் வணக்கத்திற்கு, உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் இல்லை. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன் ஆகிவிட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று இலாஹ், அல் இலாஹ், வணக்கத்திற்குரியவன். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று துல் மஆரிஜ், உயர்வுகளை உடையவன். 70ல் 3வது வசனத்தில் வருது, மினல்லாஹி துல் மஆரிஜ், உயர்வுகளை உடைய இறைவன் என்று வருகிறது. அதே மாதிரி துத் தௌல், அருளுடையவன். 40ல் 3வது வசனத்தில் வருகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துத் தௌல், அருளுடையவன் என்று வருகிறது. அதே போன்று அல் வாரிஸ், அல் வாரிஸ் என்பது அறிஞர்கள், அதாவது குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதார அடிப்படை சொல்லக்கூடிய அறிஞர்கள், சில அறிஞர்கள் இது அல்லாஹ்வுடைய பெயரா சொல்லக்கூடாதுங்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? சில அறிஞர்கள் சொல்லலாங்கிறாங்க. என்ன விஷயம் சொன்னோம்னா, ஒரு வசனத்தை புரிந்து கொள்வதில் உள்ள விஷயம். அல்லாஹ் சொல்கின்றான், வ குன்னா நஹ்னுல் வாரிசீன், நாம் தான் அனைத்திற்கும் உரிமையாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக சில இடங்களில் பன்மையா அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னை போய் சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வச்சோம் அல்லாஹ் சொல்ல வச்சிருங்க. நம்ம நிறைய அல்லாஹ் நினைச்சிடக்கூடாது. அது அரபி மொழியில தன்னுடைய கிப்ரியத்தை காட்டுறதுக்காண்டி, வல்லமையை காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் ரப்பல் பன்மையாக பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னை பற்றிய பன்மையாக அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லி காட்டுவான். அது மாதிரி இந்த இடத்துல வருது, குன்னா நஹ்னுல் வாரிசீன், நாம் தான் அனைத்திற்கும் உரிமையாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதை வச்சுக்கிட்டு அல் வாரிசீன்கிற பன்மை சொல்ல இருந்து அல் வாரிஸ் என்ற ஒருமை சொல்ல எடுக்கிறாங்க. அப்ப சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. அல்லாவே நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் பல பேரை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர், அல்லாஹ் படைப்பாளன், அவன் தோற்றுவிக்கக்கூடியவன், உருவம் கூட. அல்லாஹ் ஒருமையாகத்தான் தன்னுடைய பெயரை சொல்றான். நாம பன்மையான சொல்ல நாம் ஒரு வடிவத்தை எடுக்கும் போது அல்லாஹ் அந்த பெயரை தனக்கு சூட்டிடுறான், இப்படி நாம சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தியாகத்தான் எடுக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ரெண்டு பேரும் குர்ஆன்ல இருந்து உள்ள புரிதல். ஏன்னா அறிஞர் கூட்ட சொல்ல விளங்கிடக்கூடாது. மேட்ரு எங்க? குர்ஆன் வசனத்துல இருந்து அறிஞர்கள் ஒரு சாரா இதை பெயராக எடுக்கலாம் என்கிறார்கள். ஒரு சாரா என்ன செய்யறாங்க? இதை பெயராக எடுக்க வேண்டாம், வாரிசுங்கிற பன்மை சொல்ல எப்படி ஒருமை சொல்ல எடுக்கலாம்? அப்படி எடுக்க போனா நிறைய மத்த ஒரு நாம சொன்னோம்ல, முனை சொல்ல இருந்து ஒரு பெயரை சொல்ல எடுத்தான்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும்? அப்ப நம்ம அறிவை உள்ள திணிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப அது வாரிஸ் என்பதை பெயராக கருதலாம் என்ற கருத்தும் இருக்குது.
பெயராக கருதக்கூடாதுங்கிற கருத்தும் இருக்குது. என்னுடைய பொறுத்த வரைக்கும் அது பெயராக அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் வந்து எல்லாற்றும் உரிமையாளன். ஆனால் அது பெயராக சொல்லாமன்னா அதை நாம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ் நேரடியான செய்யல சொல்லல, பன்மையிலிருந்து வருது. அது அல்லாஹ்வுடைய இன்னும் அதே மாதிரி எப்படி வருது சொன்னோம்னா அஸ்ஸாதிக் உண்மையாளனுங்கிற பெயர் அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க? அதே பன்மை சொல்லுது, ஒருமை எடுக்கிறது. 6:146 வருது வ இன்னால சாதிகூன், நாம் உண்மையாளர்கள். அல்லாஹ்வுடைய கிபிரியத்தை காட்டுறதுக்காண்டி, அல்லாஹ்வுடைய பெருமையை காட்டுறதுக்காண்டி அல்லாஹ் பன்மையாளர் சொல்கிறான். அல்லாஹ்வை தான் சொல்கிறான். அல்லாஹ் உண்மையாளன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது அல்லாஹ்வுடைய பெயராக ஒரு பன்மை சொல் சாதிகூன் உண்மையாளர்கள் பன்மை சொல்ல இருந்து நாம் என்ன செய்யறோம்? அசாதிக்குங்கிற பெயர் எடுக்கிறோம். நேரடியாக அல்லாஹ் எங்கேயாவது தனக்கு சாதிக் அப்படின்னு பெயர் சொல்லியிருக்கான இல்லை. அல்லாஹ் வந்து இறைவன் தன்மையா வந்திருக்கு. அல்லாஹ் ஒமன் அஸ்தோக்கு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட ஒமன் அஸ்தோக்கு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான் உண்மையாளன் தான். உண்மை பேசக்கூடிய அல்லாஹ் உண்மை பேசக்கூடிய பண்பு அவனுக்கு இருக்குது. இந்த வசனமே உண்மைதான். இவ இன்னாத சாதிக்கூன், நாம் தான் உண்மை உரைக்கக்கூடியவர்கள். ஆனால் அசாதிகூன் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லி இருக்கும் போது அதுல எப்படி நம்ம சாதிக்கிற எப்படி ஒருமை எடுக்கலாம்? அல்லாஹ் எங்கேயுமே தனக்கு அசாதிக்குங்கிற பெயரை ஒரு பெயர் சொல் வடிவ தனக்கு சொல்லவில்லை என்று இதிலும் 2 கருத்தனை செய்கிறது இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அந்நூர், ஒளியானவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 24:35 அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றால் ஃபாத்திர், முன்மாதிரியின்றி படைப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 39:46 குலில்லாஹும்ம ஃபாத்திர சமாவாத்தி வல்லர், அல்லாஹ்வை வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே அப்படின்னு வருது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றால் காஃபி, போதுமானவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 36:36 அலைஹிஸ்ஸல்லாஹு பி காஃபின் அப்தஹு, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு காஃபியாக போதுமானவனாக இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு பெயர்களில் ஒன்று அது காஃபி. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் அல் பதீ, முன்மாதிரி என்று படைப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? 2:117 வருது பதியு சமாவாத்தி வல் அருள். அது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று காயிமுன், கண்காணிப்பவன். இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் 13:33 வருகிறது அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத், ஒவ்வொருவரும் அவை எதை சம்பாதித்தார்களோ அதை கண்காணிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் என்ன செய்ய நான் கேட்கிறேன். அல்லாஹ் வந்து காயிம், கண்காணிப்பவன். காயிம் என்ற பெயர் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் காலிப், மிகைக்கக்கூடியவன். 12:21 வருது வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் மிகைக்கக்கூடியவன் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் அல் முஸ்தஆன், உதவி தேடப்படுபவன். இதற்கு என்ன ஆதாரம்? 12:18 அதே மாதிரி 21:112 வருகிறது வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தசிஃபூன், நீங்கள் எவற்றையெல்லாம் சித்தரித்து வர்ணித்து கூறுகிறீர்களோ அதற்கு எதிராக அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடியவன், அது முஸ்தஆன், உதவி தேடப்படுபவன். இவ்வளவு பெயர்கள் குர்ஆன்ல வந்திருக்கு. இப்ப சில அறிஞர்கள் இதை விட அதிகமான பெயரையும் சொல்லியிருக்கிறாங்க குர்ஆன் ஆதாரத்தை வச்சு. இங்க என்ன பிரச்சனைனா, இப்ப நான் சொன்ன பாருங்க, இதுல உள்ளது எல்லாமே பெரும்பான்மையான பெயர்கள் கருத்து வேறுபாடு இல்லாதவை. அல்லாஹ்வுடைய தனித்த ஒருமை சொல்லாக இருக்கும். அது ஒரு சிஃபத்தை என்ன செஞ்சு, ஒரு பண்பை என்ன செஞ்சிருக்காது, உள்ளடங்கி இருக்கும். அவ்வளவு பெயர்கள் என்ன செய்யுது இதுல வருது. ஏறத்தாழ ஒரு 85-86 பெயர்கள் குர்ஆன்ல வருது. இது போக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, பெயர் சொல்லப்பட்டு நமக்கு நேரம் என்ன செஞ்சிருச்சு, நெருங்கிடுச்சு. நம்ம நாளைய தினம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல அல்லாஹ்க்கு எத்தனை பேர் நபிகள் சொல்லி இருக்கிறாங்க பார்த்துட்டு, அடுத்து சில பலவீனமான செய்தியும் அதை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதை பார்த்து விட்டு அடுத்து இறைவனுடைய பெயர்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்வோம், தொடர்ச்சியாக காண்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அழகிய பெயர்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்கால் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.